நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு வீடியோ தான். ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆடி தள்ளுபடி விலையில் செடிகள் எல்லாமே நாங்கள் தரப்போகிறோங்க. நிறைய பேர் கேட்டீங்க ஆடி ஆஃபர் எப்பப்பா போடுவீங்க கமெண்ட்லையாவது, வாய்ஸ் மெசேஜ் ஆகுது, வாட்ஸ்அப்லையாவது, இல்லை கால் பண்ணி கேட்டவங்களாவது எல்லாருமே கேட்டீங்க. உங்களுக்காகவே ஆஃபர் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 20லேருந்து பார்த்தீங்கன்னா 31 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்குங்க. லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்குது. யாருக்கு செடிகள்லாம் இத்தனை நாளாக வாங்காத இருக்குங்க. நான் அந்த ஆடி ஆஃபருக்காக காத்திருந்தேன். நிறைய செடிகள் வாங்க முடியாது இருந்திருக்கும். ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது தம்பி, எனக்கு ரேட்டு எப்போ குறைப்பீங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அதுக்கு எல்லாமே கரெக்டான டைமு இந்த டைம் தாங்க. இந்த டைமை மிஸ் பண்ணாமல் செடிகளை ஃபஸ்ட்டு வீடியோவை முழுசாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா ஒரு செடி எப்படி காட்டுறேன், என்ன சைஸ் இருக்குது, ஆஃபரில் கொடுக்க போகிற பிளான்ஸ்லாம் எப்படி இருக்குது, எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு வீடியோ ஒவ்வொரு செடியும் பொறுமையாக காட்டுவேன். நீங்கள் பொறுமையாக லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பார்த்துட்டு தான் நீங்கள் ஆர்டர் பண்ண வரணும். ஏன்னா போட்டோடனே தம்பி உடனே ஆர்டருக்கு வந்துடுவாங்க நிறைய பேர். ஓகேங்களா? தெளிவாக வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுவாங்க. கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸில் பார்சல் பண்ணி அனுப்பிடுவோங்க. நீங்கள் தான் போய் செடியை வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4 to 5 பிளான்ஸ் வைக்கலாம். இல்லை பெரிய பிளான்ஸாக நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா, ஏன்னா இப்போ மேங்கோ வெரைட்டிஸ் எல்லாம் ஃப்ரூட் ஸ்டேஜ் 21 பேக்கில் இருக்கும். அது கூட ஆஃபருங்க, எக்கச்சக்கமான ஆஃபர் இருக்குது. இப்போ காலப்பாடி மேங்கோ ஆகுது, சப்போர்ட் ஆகுது, ஆரஞ்சு எல்லாமே நான் லைனாக காட்டுறேன். 1 by 1 வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மிஸ் பண்ணிடலாம். இந்த 10 நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் யூஸ் ஆகுங்க. இந்த 10 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா நேரில் வந்தாலும் இந்த ஆஃபர் செல்லும், ஆன்லைனில் வாங்கினாலும் இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன 10 நாள் கழிச்சு இந்த ஆஃபர் இந்த ரேட்டுக்கு செடி கொடுங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டேங்க. தாராளமாக நீங்கள் வந்து கொடுக்க மாட்டேங்க. இந்த 10 நாள் மட்டும்தான் இந்த செடிகளை வந்து குறைந்த விலையில் தள்ளுபடி விலையில் தரங்க. இப்போ வாங்க 1 by 1 பார்க்க போகலாம். அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கால் அட்டன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காதுங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் தான் நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோங்க. நீங்கள் தாராளமாக டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வரும். நீங்கள் கேட்லாக்லேயே செடியோட விலை எல்லாமே போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த விலையோட ஒவ்வொரு செடி விலை வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா குறைஞ்சிருக்கும், 100 ரூபா, 200 ரூபா குறைஞ்சிருக்கும், 500 ரூபா குறைஞ்சிருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி செடிகளை வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் புக் பண்ண முடியும். அப்படியே இப்போ டைரெக்டாக 1 by 1 அப்படியே லைனாக காட்டுறேன், நீங்கள் பார்த்துட்டே போகலாம். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட். ஓகேங்களா? ஸ்டார் ஃப்ரூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான செடிகள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் போடுறதுக்காகவே நாங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸாக அந்த பிளான்ட்டில் வளர்த்துட்டு இருக்குங்க. பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காட்டுறேன். பிளான்ட்டோட ஹைட்டு பாருங்களேன், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி வரைக்கும் இருக்கும். எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான், எல்லாமே ஒட்டுக்கண்ணுகள். ஓகேங்களா? இது நம்ம ஊருக்கு காய்க்குமா கேட்டிங்கன்னா தாராளமாக காய்க்கும், எல்லா மண்ணிலையும் காய்க்கும். நீங்கள் ஒரு டெரஸ் கார்டன் வைக்கணும், புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னா தாராளமாக இந்த ஆடி பட்டத்தை தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செடிகளை தாராளமாக இந்த மாதிரி சீசன்லாம் தாராளமாக வாங்கி வைக்கலாம். ஓகேங்களா? ஸ்டார் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட்டு எல்லா செடிகளும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இங்கே மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட உங்களுக்கு ஆஃபருக்காகவே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பிளான்ட் ரெடி ஸ்டாக்கில் இருக்குது. புக் பண்ணுறதுக்கு புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழ வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா கோல்டன் சீத்தா. ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா NMK சூப்பர் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சீத்தாப்பழ வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா 350 கிராமிலிருந்து 1/2 கிலோ வரைக்கும் வெயிட் வரக்கூடியது. நல்லா சதைப்பற்று நிறையா இருக்கும். டேஸ்ட்டு நல்லா இனிப்பாக இருக்கும். ஓகே, நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கியிருப்பீங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி. பாருங்கள், பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபரு என்னப்பா செடியெல்லாம் நல்லா டம்மியாக கொடுத்துருவீங்களா, நல்லா செடி கொடுத்துருவீங்க, நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. பெஸ்ட்டான பிளான்ட்டை நீங்கள் வீடியோவிலே பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். பிளான்ட்டை பாருங்கள், தனியாக எடுத்து வச்சு காட்டுறேன். எல்லா பிளான்ட்ஸும் பாருங்கள். இது ஃபுல்லாகவே உங்களுக்காக ஆஃபருக்காக நாங்கள் வச்சிருக்க பிளான்ட். ஓகேங்களா? கோல்டன் சீத்தாவும் நீங்கள் தோட்டம் வைக்கிறவங்களாம் கூட ஆஃபரில் யூஸ் பண்ணி வைக்கலாம். இல்லை நான் வீட்டு மொட்டை மாடியில் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இல்லை வந்து தோட்டம் நம்ம சின்ன தோட்டம் வைக்கிறோமோ அதில் எனக்கு சீத்தாப்பழ வெரைட்டிஸ் வைக்கணும், அதில் வைக்கிறோம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுவும் வந்து ஆஃபரில் போயிட்டு இருக்குது. கோல்டன் சீத்தா. ஓகேங்களா? கேட்லாகில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சீத்தா. ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த காட்டு சைடில் எல்லா சைட்லையும் நம்ம நார்மலாக கிடைக்கக்கூடிய பச்சை கலரில் வரக்கூடிய சீத்தா. இந்த பிளான்ட்டோட ஹைட்டு எல்லாமே நீங்களே பாருங்கள், எடுத்து காட்டுறேன். சூப்பராக இருக்கும். எல்லாமே இதுவும் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட். ஓகேங்களா? இதெல்லாம் ஒட்டுக்கண்ணுனால நீங்கள் தாராளமாக வச்சிங்கன்னா போதும். மினிமம் 6 மந்த்தில் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் காய்க்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இந்த பிளான்ட்டு ஆஃபர் போயிட்டு இருக்குது. எல்லாமே பெஸ்ட். அங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது. புது செடிகள் எல்லாமே சூப்பராக. 1-2 பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் கூட எடுத்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், பூக்கள் எடுத்துருக்கு பாருங்கள். ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட் ஆடி ஆஃபரில் போயிட்டு இருக்குது. பிளான்ட் எல்லாமே மெச்சூராக இருக்குங்க பாருங்கள். இது எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகேங்களா? ஒட்டுக்கண்ணு தான். அப்படியே லைனாக வந்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் சீத்தா. ஓகேங்களா? சிகப்பு சீத்தா என்று அழைக்கக்கூடிய ரெட் சீத்தா இதுவும் ஆஃபரில் போகுதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செடியோ ஒரு 10 செடியோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாயோ
இல்லை வந்து 1000 ரூபாயோ இல்லை ஒரு 300 ரூபாயோ உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் கொடுக்காத ஆஃபர். இதுவும் பாருங்கள், ரெட் சீத்தா பொறுத்த வரைக்கும் பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் இருக்கும். இது இலையை பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் இருக்கும். ஓகேங்களா, காய் சிகப்பாக வரும். பழம் பழுக்கும் போது நல்லா ரெட்டிஷாக இருக்கும். ஒல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த சீத்தாவும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். சூப்பரான பிளான்ட் உங்களுக்காக காத்திருக்கு. வாங்க அப்படியே அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது இது எல்லா மாங்காய் வெரைட்டிஸும் பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த் மேங்கோ. ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஆஃபரு. நிறைய பேர் கேட்டீங்க இமாம் பசந்த் மேங்கோ செடி எவ்வளோ ஹைட் இருக்கும், எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், பிளான்ட்டோட ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4.5 feet இருக்கும். ஓகேங்களா, 3 அடியிலிருந்து பார்த்தீங்கன்னா 4 அடி வரைக்கும் இருக்கும். பிளான்ட் ஹைட் எல்லாமே பார்த்துக்கோங்க. சிங்கிள் ஸ்டெம்மாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி வச்சு நல்லா ஒரு கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பிரான்ச்சஸ் வரும், நல்லா ஒரு புதர் டைப்பில் வளரும். இந்த இமாம் பசந்த் மாங்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சையாகவும் சாப்பிட்டுக்கலாம், காயாக இருக்கும் போது சாப்பிட்டுக்கலாம், இனிப்பாக இருக்கும். பழம் சாப்பிட்டாலும் இனிப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான வெரைட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் தள்ளுபடி விலையில் கொடுத்துட்டு இருக்குங்க. எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ட்டு. இங்கே பாருங்களேன், இதெல்லாம் பாருங்கள், 1-2 பிளான்ட் இல்லைங்க, உங்களுக்காக இந்த பிளான்ட்லாம் காத்துட்டு இருக்குது. யார் யார் புக் பண்ணுறீங்களோ மேங்கோ வெரைட்டிஸ் எல்லாமே. இது மட்டும் இல்லைங்க, பங்கனப்பள்ளி இருக்குது, மல்லிகா இருக்குது, நீலை இருக்குது, அல்போன்ஸா இருக்குது, பெங்களூரா இருக்குது. எல்லா வெரைட்டிஸுமே ஆஃபர்லாம் போயிட்டு இருக்குது. அப்படியே பாருங்கள், பக்கத்தில் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜாக் கூட சூப்பரான பிளான்ட்டு ஆஃபருங்க. இங்கே பாருங்கள், பிளான்ட் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். சும்மா டாப் குவாலிட்டி பிளான்ட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா டங் சூர்யா ரெட் ஜாக். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய்லாந்து வெரைட்டி தான். பழம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு காய் பிஞ்செல்லாம் எடுக்க ஆரம்பிக்கும். டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட்டு. இங்கே பாருங்கள், எல்லாமே கிட்டத்தட்ட பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 feet இருக்கும், 2.5 feet to 3 feet. இது எல்லாமே லீஃப் கூட குட்டி குட்டியாக இருக்கும். மெயினாக அதுதாங்க. அங்கே பாருங்கள், லீஃப் எல்லாம் பார்த்துக்காங்க. நம்மக்கிட்ட வெரைட்டிஸ் வந்து மேக்ஸிமம் மாறும். 99% வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் மாறாது. எல்லாமே பக்கா குவாலிட்டியான பிளான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கிடைக்குதுங்க. 1-2 பிளான்ட் இல்லைங்க, உங்களுக்கு 100 பிளான்ஸ் வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கோம். எல்லாமே நீங்களே பாருங்கள். இதுலேருந்து ஒரு பிளான்ட் தான் நீங்கள் ஆர்டர் பண்ண பிளான்ஸ் நாங்கள் கொடுக்க பாருங்க. ஓகேங்களா, அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நெல்லி. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா அமலான்னு சொல்லக்கூடிய நெல்லி. இதோட பிளான்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4 feet வரைக்கும் இருக்குங்க. பாருங்கள், எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான். இங்கே பாருங்கள், இதுவும் கிராஃப்டிங். இது எல்லாமே இந்த பிளான்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 செடி வச்சா மட்டும் தான் உங்களுக்கு காய் காய்க்கும். ஒரு செடி வச்சுன்னா காய் காய்க்காது. ஏன்னா மகரந்த சேர்க்கை நடைபெறும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காவில் காய் பிடிக்கும். நிறைய பேர் வளர்த்துருப்பீங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 அடி போச்சுன்னா போதும், நீங்கள் கட் பண்ணி விடணும். நல்லா பிரான்ச் வரணும். ஓகேங்களா, அதில் அப்பப்போ நீங்கள் ப்ரூனிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு காய்கள் நிறையவே இருக்கும். நெல்லியை பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வைட்டமின் கடை நமக்கு நிறைய நிறைந்திருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா தேனில் போட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்டாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு யாருன்னா நெல்லி செடி வேணால் கூட இந்த ஆஃபரில் மிஸ் பண்ணாத வாங்கிக்கலாம். ஓகேங்களா, அப்படியே பக்கத்தில் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளி மாஸ் இருக்குது பாருங்க. ஆனால் பப்ளி மாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆஃபர்லேயே சூப்பரான பிங்க்கு ரெட்டு 2 கலருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கொடுக்குறாங்க. பாருங்கள், இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளி மாஸ் இலையோட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆனால் இலை பார்த்தீங்கன்னா சுருண்டு மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி மஞ்சள் கலராக இருக்கலாம். இதெல்லாம் வச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லீஃப் எடுத்து நல்லா க்ரோத் ஆகி வளரும். இது எல்லா பிளான்ட்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வெரைட்டி. ஓகேங்களா, பிங்க் கலரு கிட்டத்தட்ட பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 4 அடி வரைக்கும் இருக்குது. இதுவும் எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான். ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பப்ளி மாஸ்லாம் இந்த மாதிரி ஒட்டு செடி வாங்கும்போது 1.5 வருஷம் to 2 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கள் வந்துடும். இந்த செடியும் ஆஃபரில் இருக்குது. இதோட பெரிய செடி ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டில் ஆஃபரில் கேட்லாக்கில் போட்டிருக்குங்க. செக் பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உட் ஆப்பிள். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உட் ஆப்பிள்னோடனே இது ஆப்பிளா அப்படின்னு கேட்காதீங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா விளாம்பழம். ஓகேங்களா, இனிப்பு விளாம்பழம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய்லாந்து வெரைட்டி. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டு சைடில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா முள் அதிகமாக இருக்கும். நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஓடாக இருக்கும். ஓகேங்களா, ஒல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புளியம்பழமும் ஒரு இனிப்போ சக்கரை போட்டால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நார் சத்து அதிகமாக நிறைந்த ஒரு பழம்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட்னால மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் to 1.5 வருஷத்துலேயே உங்களுக்கு பூ பிஞ்சில் எடுக்க ஆரம்பிச்சிடும். 1-2 செடியில் பார்த்தீங்கன்னா பூக்கள் கூட எடுத்துருக்கு. நான் காட்டுறேங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்துங்க, பூ எடுத்து பிஞ்சுக்கெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கலாமா, தொட்டியில் வச்சு வளர்க்கலாமா கேட்டிங்கன்னா தாராளமாக தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம். ஒரு 10க்கு 10 இடம் இருந்தாவே தாராளமாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் போயிட்டு இருக்குது. பிளான்ட் ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு. ஓகேங்களா, அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யானைக்காத அத்திப்பழம் செடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ஸுங்க. இங்கே பாருங்கள், இந்த பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 feet to ஒரு 1.5 அடி 2 அடி தான் இருக்கும். ஓகேங்களா, இதுவும் யானைக்காத அத்தி. நல்லா ஏற்கடாத்தின்னு சொல்லுவாங்க. நல்லா பெரிய பெரிய பழமாக வரும். நல்லா ஒரு இனிப்பாக இருக்கும். ஓகே, பழம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றது தேங்காய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேனா உடம்புக்கு நல்லது. ஏன்னா ரத்த சோகை நோயாளுங்க வைட்டமின்கான ரத்தம் வந்து வெள்ளை அணுக்கள் குறைஞ்சி சிவப்பு அணுக்கள் குறைஞ்சிட்டு சொல்லுவாங்க. அவங்களாம் தாராளமாக இந்த மாதிரி ஒரு 5 பழம் சாப்பிட்டீங்கன்னா கண்டினியூ ஒரு வாரத்தில் அது எல்லாமே க்யூர் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான அத்தி பழம் தான் இந்த யானைக்காத அத்தி. இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அது ஆஃபரில் ப்ரைஸில் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அனுமன் சீத்தான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான சீத்தா. ஏன்னா பார்த்தீங்கன்னா சீத்தா பழத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்மக்கிட்டே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு மேற்பட்ட வெரைட்டிஸ் எல்லாமே ஆஃபரில் தான் போயிட்டு இருக்குது.
இதில் அனுமான் சீதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட்டுக்கு மேலே ஒரு நல்லா வளர்ந்த செடி நீங்கள் வச்சிங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூக்கள் எடுத்து பழங்கள் தரக்கூடியது. எல்லாமே ஒட்டுக்கணுங்கள் பாருங்கள். இதில் சொன்னோன்னே பாருங்கள், இதில் வந்து பூக்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாது பாருங்க, எவ்வளோ அழகாக வச்சிருக்குன்னு பாருங்கள். பூக்கள் எடுத்திருக்கு. சூப்பரான ஒரு வெரைட்டி தாங்க இது. வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நார்மல் சீதா மாதிரி நல்லா பெருசாக வரக்கூடியது, நல்லா இனிப்பாக இருக்கும். விதைகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அதில் சதைப்பற்று அதிகமாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக நிறைய பேர் இடத்துல வைக்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் கிட்டத்தட்ட 50 ரூபா ரேட் கம்மியாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாரி 1 சாத்துக்குடி ஓகேங்களா. நிறைய பேர் எங்கிட்ட விரும்பி அதிகமாக கேட்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது பாரி 1. ஏன்னா தோட்டத்துக்கு வைக்கிறவங்க விவசாயிங்க நிறைய பேர் விரும்பி கேட்பீங்க. இதெல்லாம் பெஸ்ட்டான பிளான்ட்டுங்க பாருங்கள். எல்லாமே பட்டிங் பிளான்ட்டு. எல்லாமே பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் இருக்கும். 1-2 பிளான்ட் இல்லைங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பிளான்ட் எதுக்கு தனியாக எடுத்து வச்சு காட்டுறா, நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது எப்படி தம்பி எனக்கு பிளான்ட்ஸ் இருக்குன்னு கேட்பீங்க. இப்போ நீங்கள் வீடியோவிலே பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட பார்த்துட்டு கூட ஆர்டர் பண்ணலாம். இதே மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. இந்த செடியை வாங்கி வச்சிங்கன்னா மினிமம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ காய்களை இடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம், நிலத்தில் வச்சு வளர்த்துக்கலாம். சாத்துக்குடி வந்து பாரி 1 நிறைய காய்ச்சி வந்து தோட்டத்துக்கு கல்டிவேஷனு ஃபார்மர் விவசாயிகள் எல்லாருமே விரும்பி வாங்கக்கூடிய ஒரு ரகம். இது வேணாலும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தரமான ரேட்டில் தரமாக கொடுத்துட்டு இருக்குங்க. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குற செடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேண்ட்ரின் ஆரஞ்சு ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி இருந்த விலையோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக பண்ணியிருக்குங்க. மிஸ் பண்ணிடாத வாங்கிக்காங்க. இது எல்லாமே செடிகளோட எல்லாமே பாருங்கள் செடிகள் ஓகேங்களா. எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வச்சிங்கன்னா போதும், செடிக்கு நல்லா க்ரோத் ஆரம்பிச்சிடும், ஃப்ரூட்டு வர ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சில் இந்த மேண்ட்ரின் ஆரஞ்சு பூ எடுத்து காய்கள் வைக்கும். எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ட் உங்களுக்கு ஆஃபரில் வந்துருக்கு. இது எல்லாமே இந்த லீஃப் எல்லாமே கொஞ்சம் எல்லோ கலர் மாதிரி இருக்கும். தம்பி என்னப்பா நீ ஆஃபர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருங்க கேட்காதீங்க. இந்த மாதிரி எல்லோ கலராக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கவரில் இருக்கிற மண் சத்துக்காக வளர்ந்துருச்சு செடி. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கவர் சேஞ்ச் பண்ண முடியலைங்களா. கவர் சேஞ்ச் பண்ணி நாங்கள் கொடுத்தோம்னா ரேட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஆஃபர் ப்ரைஸில் பெஸ்ட்டாக கொடுத்துருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இங்கே பாருங்கள் சிங்கிள் ஸ்டெம்மில் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா பிரான்ச் விட்ருக்கு. இங்கே பாருங்கள் லீஃப் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். தெளிவாக 2-3 டைம் கூட வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி கலர்ஸாக இருக்கும். நீங்கள் வாங்கி பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா தாராளமாக செடிகள் நல்லா க்ரோத் ஆகும். புது புது துளிர்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்களேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புது துளிர் வருதுங்களா. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் நட்ட பின்னால் ஒரு தொட்டிலையோ இல்லை நிலத்தில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். குட்டி குட்டி ஆரஞ்சாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா குட்டி ஆரஞ்சு நல்லா இனிப்பான ஆரஞ்சு இந்த மேண்ட்ரின் ஆரஞ்சு. அது இந்த ஆஃபரில் ஆடி ஆஃபரில் போயிட்டு இருக்கு. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா வெரைட்டிஸ் ஓகே. ஆனால் சப்போட்டாவே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான சப்போட்டா இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது காலப்பதி சப்போட்டா ஓகே. ஆனால் பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி கம்பல்சரி இருக்கும். 4 to 4.5 அடி வரைக்கும் இருக்கும் ஓகே. எல்லாமே ஒட்டுக்கண்ணுகள். நீங்கள் வாங்கி வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேயே பூ பிஞ்செல்லாம் இறக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கலாம் வச்சுக்கலாம், நிலத்தில் வைக்கலாம் வச்சுக்கலாம். இதெல்லாம் சப்போட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவான க்ரோத் தான். ஆல் சீசனில் காய்க்கக்கூடிய வெரைட்டி தான் இது. எல்லா வகையான சப்போட்டாவும் எல்லா சீசன்லையும் காய்ச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி வெரைட்டி தான் இது. இது எல்லாமே ஆஃபரில் போயிட்டு பெஸ்ட்டான ப்ரைஸுங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸு. இந்த ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அந்த ஆடி ஆஃபரில் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. தாராளமாக மிஸ் பண்ணிடாமல் கேட்லாக்ல போய் புக் பண்ணிக்கோங்க ஓகே. ஆனால் காலப்பதி சப்போட்டா இருக்கும். கிரிக்கெட் பால் சப்போட்டாவும் பாருங்கள். கிரிக்கெட் பால் சப்போட்டா அங்கே இருக்குது, அதுவும் காட்டுறேன். கிரிக்கெட் பால் சப்போட்டாவும் ஆஃபரு, பனானா சப்போட்டாவும் ஆஃபரு, தாய்க்கிங் சப்போட்டாவும் ஆஃபர் ஓகேண்ணா. இந்த 4 வகையான சப்போட்டாவும் ரேட்டு கம்மி பண்ணி போட்டிருக்குங்க. ஆஃபர் தள்ளுபடி விலையில் வேணுமாக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி மாம்பழம் ஓகேங்களா. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு ரகமாக இருந்த வெரைட்டி இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விரும்பி அதிகமாக மார்க்கெட்டில் வரக்கூடிய ஒரு வெரைட்டினா இந்த பங்கனப்பள்ளி ஓகேங்களா. அந்த பங்கனப்பள்ளியோட செடியோட ஹைட் எல்லாமே பார்த்துக்காங்க. பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடியில் இருக்கும். இதுவும் பெஸ்ட்டான ப்ரைஸில் இந்த ஆஃபர் வந்து 10 நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். அது மிஸ் பண்ணிடாதீங்க. தெளிவாக பாருங்கள் எல்லாமே ஒட்டுக்கண்ணு தான் ஓகேங்களா. பிளான்ட் எல்லாமே இதுலேருந்து உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க தம்பி நான் வெளியில் இருக்கேன் எப்படி தம்பி என்னை நம்பி வாங்க முடியும் உங்களை நம்பின்னு கேட்டிங்கன்னா எங்களை நம்பி வாங்கலாங்க. நாங்கள் கரெக்டான பிளான்ட்டை செலக்ட் பண்ணி பெஸ்ட்டாக கொடுப்போங்க. அந்த தான் கேபிஎஸ் மெத்தட் ஓகேங்களா. இந்த பங்கனப்பள்ளி மாங்க 1-2 பிளான்ட் இல்லைங்க. இது இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பிளான்ட் இருக்குது. இதில் தான் ஒரு பிளான்ட்ஸை உங்களுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புவோம் ஓகேங்களா. நீங்கள் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீவா துளிர் வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் மடங்குன்னு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு காய்களாக வரைக்கும் ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. இந்த பங்கனப்பள்ளி பிளான்ட்டும் மாம்பழமும் ஆஃபரில் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அப்படி 1 by 1 காட்டுற பாருங்கள். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நாவல்லே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நாவல் பழம் ஓகேங்களா. இந்த வெள்ளை நாவல் பழமும் இந்த ஆஃபரில் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் ஓகேங்களா. பிளான்ட் எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த லீஃப் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். இலை சுருண்ட மாதிரி இருக்கும், இலை மடங்கின மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள்
இதெல்லாம் இலை பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன செடியாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது பூக்கள் எடுக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு செடி வைக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை மாடியில் வைக்கணும்பா, நான் நாவல் மரம் வச்சா பெரிய மரமாகுது, அதாவது இடம் ஃபுல்லாக அடைச்சிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வெள்ளை நாவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி ஒரு 6 அடியிலே வைக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ எடுத்து காய்க்குது பாருங்கள், எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா, இது ஒட்டுக்கு கீழே வந்தால் இந்த மாதிரி கட் பண்ணிடணும். எப்போயுமே பிளான்டேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே புதைச்சி தரும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அடியிலிருந்து வரக்குள்ளே கட் பண்ணி எடுக்க முடியும். இந்த அளவுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதெல்லாம் பூக்கள் எல்லாம் லைனாக ஒவ்வொரு இலைக்கு பூக்கள் எடுத்துருக்கு பாருங்கள். வெள்ளை நாவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்பான பழம் தாங்க, சூப்பராக இருக்கும். சின்ன செடியிலே காய்க்கும். எல்லா செடியும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வளைவும் செழிவுமாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பெண்டாக தான் இருக்கும். தம்பி என்னப்பா நீ ஸ்ட்ரெயிட்டாக அனுப்பி அப்படின்னு கேட்காதீங்க, இந்த செடியோட இயல்பு அந்த மாதிரி தான். ஓகேங்களா, வெள்ளை நாவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா வளைவும் கோணையுமாக தான் இருக்கும். இதில் எல்லாமே உங்களுக்கான ஆஃபர் செடி தான். எல்லாமே பாருங்கள் லீஃபு எல்லாமே பார்த்துக்காங்க. நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும், சூப்பராக காய்க்கும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி ஆஃபரில் உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸ். ஏன்னா பார்த்தா ஒரு செல்லில் உங்களுக்கு 100 ரூபா கம்மியாக இருக்கலாம், 50 ரூபா கம்மியாக இருக்கலாம். ஏன்னா பார்த்தா நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு லாபம். ஓகேங்களா, ப்ராஃபிட். ஏன்னா 10 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமாக நாங்கள் வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 டைம்ஸ் தான் ஆஃபர் போடுவாங்க. அது நீங்கள் மிஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அது வெள்ளை நாவலில் இந்த ஆஃபர் வருது. வாங்க அடுத்தது பார்க்க போகலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பால் சப்போட்டா. நான் தான் சொன்னாங்களே சப்போட்டா எல்லா வெரைட்டிஸும் ஆஃபரில் போயிட்டு இருக்குன்னு. இந்த கிரிக்கெட் பால் சப்போட்டாவோட செடியோட சைஸ் எல்லாமே பார்த்துக்கங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா புதர் டைப்பில் பிரான்ச்சஸோடு இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்லேயே உங்களுக்கு நல்லா ஈல்டாக வைக்க ஆரம்பிச்சிருங்க பாருங்கள். எல்லாமே ஆஃபருங்க, தரமாக பெஸ்ட்டு பிளான்ட், புது ஸ்டாக், எல்லாமே புது ஸ்டாக் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா 1-2 பிளான்ட் இல்லைங்க, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 200 பிளான்ட் உங்களுக்காக ஆஃபருக்காக கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே பெஸ்ட்டு பிளான்ங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் எந்த செடி வேணால் எடுங்க, எல்லாமே சப்போட்டா பொறுத்த வரைக்கும் ஒட்டுக்கண்ணுகள். இந்த கிரிக்கெட் பால் சப்போட்டா பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் ஷேப்பில் வரும், நார்மலான சப்போட்டா டேஸ்ட்டு தான். உங்களுக்கு என்ன இந்த சப்போட்டா வேணுன்னா கூட இந்த ஆஃபரை மிஸ் பண்ண வாங்கிக்காங்க. ஓகேங்களா, வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மலையன் ஆப்பிள். ஓகேங்களா, வாட்டர் ஆப்பிள் மாதிரி வரக்கூடியது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் சாப்பிடக்கூடிய டேஸ்ட் அப்படியே இருக்கும். இதே மாதிரி தான் காய்க்கும், கொத்தாக மரம் ஃபுல்லாக காய்க்கக்கூடியது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா நடவு செய்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4 to 5 வருஷம் அப்புறம் தான் காய்க்கும். ஓகேங்களா, இது இலையே பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்பிள் செடி, நிறைய பேர் சேல்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்பிள் செடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதோட ஒரிஜினல் பேரே வந்து பார்த்தீங்கன்னா மலையன் ஆப்பிள் செடி. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஆஃபரில் போயிட்டு இருக்கு. பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா, சூப்பராக இருக்கும், பெஸ்ட்டான பிளான்ட். எல்லாமே திக்னஸ் பாருங்களேன், நல்ல ஏஜ் பிளான்ட். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது 1 year பிளான்ட். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே காப்பு வர ஆரம்பிச்சு. ஓகேங்களா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம் செடிலாம் நிறைய பேர் காய்ப்பீங்க. ப்ளம் செடி நம்ம ஊரில் காய்க்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காய்க்குதுங்க. பட் வந்து நிறைய காய்க்குமான்னு எதிர்பார்க்க முடியாது. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 காய் காய்க்குதான், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 50 காய்க்குள்ளே காய்க்கும். ஏன்னா நாங்களே வச்சுருக்கோம். ஓகேங்களா, இது வந்து ஹாட் கிளைமேட் வரக்கூடிய ப்ளம்ஸு. இது எங்கள் தோட்டத்தில் வச்சனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய காய் வச்சு நான் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, தர்மபுரியில் ப்ளம் செடி காய்க்குமான்னு போட்டிருப்போங்க. நம்ம நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சிருக்கு, அப்படியே காட்டுவோம். ஓகேங்களா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி பழமே எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது கூட நல்லா ஒரு இனிப்பாக எப்படி ஆட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த எல்லாமே ஒட்டு செடி தான். எல்லாமே பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏன்னா கருப்பு ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகி இந்த இலையெல்லாம் பிச்சு விட்டிங்கன்னா தான் புதுசாக லீஃப் வரும். ஓகே பாருங்கள், இது புது லீஃப். ஓகே, பழைய லீஃப் எல்லாமே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி பிச்சு விட்டிங்கன்னா நியூவாக லீஃப் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இந்த ஆப்பிள் செடி, இந்த ப்ளம்ஸ் செடி இந்த மாதிரி தான் உங்களுக்கு க்ரோத்தே இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் எந்த மாதிரி இடத்துல வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டான வெயில் வைக்கிறதோட செமி ஷேடு பிளேஸில் வச்சிங்கன்னா போதும், சூப்பராக நல்லா க்ரோத் இருக்கும். ஓகேங்களா, ப்ளம் செடி இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. அதுக்காண்ட பார்த்தீங்கன்னா ரெட் லெமன். ஓகேங்களா, சிகப்பு லெமன். எலுமிச்சை வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சையே சிகப்பு கலர் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த ரெட் லெமன் வந்து பார்த்தீங்கன்னா தோலே மேலே சிகப்பாக இருக்கும். நீங்கள் ஒன்றா கட் பண்ண கூட வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் இருக்கும். நீங்கள் ஜூஸ் குடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரெட் லெமன். ஓகேங்களா, இதுவும் பிளான்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டான ஸ்டாக் தான் இருக்குது. ஒரு 10 to 20 பிளான்ட் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இதுவும் ஆஃபரில் போயிட்டு இருக்குது, மிஸ் பண்ணிலாம் வாங்கிக்காங்க. மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். அதுக்காண்ட வந்து பார்த்தீங்கன்னா ரூபி லாங்கன் இதெல்லாம் பெஸ்ட்டான ப்ரைஸ் தான் கொடுத்துரு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ரொம்ப ரேட் கம்மி தான் நம்ம கொடுக்குறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் காப்பீங்க. இந்த லாங்கன் வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஒரு ரேராக தான். எல்லாமே ஒட்டு செடிகள் எல்லாமே நம்ம கொடுத்தா போதும் மினிமம் 6 months to 1 year 1.5 yearsலேயே காய் காய்ச்சிடும். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு செடிங்க பாருங்கள். எல்லாமே கிராஃப்டிங்கு பிளான்ட் எல்லாம் மெச்சூராக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் 1-2 பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்து காய்களை வச்சு நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், பூக்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கும், மேலே ஓடு மாதிரி, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுங்கு மாதிரி. ஓகே, அந்த லிச்சி பழம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும், உள்ள சீடு இருக்கும். ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வச்சுக்கலாம். நம்ம ஊர் டைரெக்டான சன்லைட்டில் வச்சு வளர்த்துக்கலாம். எல்லாமே சூப்பரான ரூபி லாங்கன் பெஸ்ட்டான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கான பார்த்தீங்கன்னா டேபிள் லெமன். ஓகேங்களா, இந்த டேபிள் லெமனை பாருங்களேன், ஒரு சின்ன செடியில் எவ்வளோ காய் இருக்குது நீங்களே பாருங்கள், அவ்வளோ காய்கள் காய்க்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்வீட் புஷ் ஆரஞ்சு அப்படி நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுவாங்க.
வாயிலே வைக்க முடியாதுங்க. என்னடா இப்படி சொல்கிறேன் நீனே செடி விற்கிறேன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற உண்மையை நான் கரெக்டாக சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், வாசனை எல்லாமே ஆரஞ்சு பழ வாசனை வரும். பட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸாக போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை நான் மிராக்கல் ஃப்ரூட் இருக்குது தம்பி, மிராக்கல் ஃப்ரூட் கூட இந்த ஆடி ஆஃபரில் வருது. மிராக்கல் ஃப்ரூட்டை சாப்பிட்டு நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா போதும், அப்படியே சேஞ்ச் ஆகும். ஓகே, நான் புளிப்பாக்குறது எல்லாமே இனிப்பாக மாறிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிகளை யாருக்குன்னா கிஃப்ட் பண்ணால் தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஜூஸ் போகிறவங்களுக்கு நிறைய காய்க்குங்க, எக்கச்சக்கமாக, சீசனே கிடையாது. எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து காய்கள் வச்சுட்டே இருக்குது கண்டினியூஸாக. ஓகேங்களா, சூப்பரான வெரைட்டி, எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ட்டு இந்த ஆடி ஆஃபரில் போயிட்டு இருக்குது. வேணுமா கூட புக் பண்ணிக்காங்க. ஓகேங்களா, வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஆரஞ்சு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கமலா ஆரஞ்சு சொல்லக்கூடிய நாக்பூர் ஆரஞ்சு. இதெல்லாமே பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா மினிமம் 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு காய்கள் வைக்க ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் வச்ச பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா பழுக்கிறதுக்கு டைம் ஆகும். ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காய் வச்சோடனே நம்ம அறுத்துட்டிங்கன்னா அது புளிப்பாகவே இருக்குது. நல்லா பழுக்கணும். பழுத்துனா வந்து இப்போ தோல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதன்னு மாறணும். ஓகே, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தோலும் அந்த சதை ஒல்லாக்கிற அந்த ஆரஞ்சு பழமும் சோலையும் வந்து ஒட்டாது. அப்போ தான் உரிக்கும் போது பொதன்னு இருக்குது. நல்லா சூப்பரான டேஸ்ட்டு, கொடை ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டுக்கு மேலே இருக்குது. இது எல்லாமே லீஃப் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சம் சிட்ரஸ் வெரைட்டிஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி நோய் தாக்குதல் கண்டிப்பாக வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலை பூச்சி தாக்குதல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பஞ்சகாவியம், மீனாமிலம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீம் ஆயில். ஓகே, ஆனால் இந்த மாதிரி இல்லை சாப்பு நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து நம்மகிட்ட கூட மெடிசன் கூட இருக்குது, கேட்லாகில் இருக்குது. செக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 15 நாளைக்கு 20 நாளைக்கு ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் மருந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா தான் உங்களோட செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பூச்சி தாக்குதலாம் செடியை நம்ம க்ரோத் பண்ண முடியும். ஓகேங்களா, இங்கே எல்லாமே இருக்குது பாருங்கள். சூப்பராக இந்த ஆரஞ்சு செடி இப்போ ஆஃபரில் போயிட்டு இருக்கு. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு டர்க்கி ப்ரௌன் அத்தி. ஓகேங்களா, டர்க்கி ப்ரௌன் அத்தி கூட நாங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த விலையிலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கவுண்ட் பண்ணி சூப்பரான ரேட்டில் கொடுத்துட்டு இருக்குங்க. இது இலையை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டாக இருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 விரல்கள் மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 விரல் மாதிரி இருக்கும். இந்த லீஃபு பார்த்தீங்கன்னா வெட்டாக இருக்கும். ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரேர் தான். ஓகேங்களா, செடியும் ரொம்ப அதிகமாக நிறைய நர்சரியில் கிடைக்காது. ஆனால் நம்ம நர்சரியில் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கி வச்சுருப்பீங்க. பழத்தோட டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இனிப்புங்க, நல்லா ப்ரௌன் கலரில் வரும். இதே மாதிரி டயானாத்தி இருக்குது. அந்த டயானாத்தியும் ஆஃபர் தாங்க. டயானாத்தி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ கலரில் வரும். அது நல்லா இனிப்பான பழம். பூனை ரெட்டு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே அத்தி பழங்க வெரைட்டிஸ் கூட நல்லாயிருக்கு. பிளான்ட்டோட ஹைட்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடியிலேருந்து 1.5 அடி. ஓகேங்களா, பிளான்ட்டோட ஹைட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். தெளிவாக பார்த்துக்காங்க. ஓகேங்களா, டர்க்கி ப்ரௌன் அத்தி ஆஃபரில் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் எதிர்பார்க்குற செடி தாங்க, வியட்நாம் சூப்பர் ஏர்லி பழம். ஓகேங்களா, வருஷம் முள்ளாக காய்க்கக்கூடிய வெரைட்டி. எப்போ வேணால் சீசனே கிடையாது, எல்லா சீசனில் காய்க்கும். இந்த பிளான்ட்டெல்லாம் ஆஃபர் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆஃபருங்க. இங்கே பாருங்கள், பிளான்ட் எல்லாமே எடுத்து வச்சு காட்டுறேன். பிளான்ட்டை வந்து குவாலிட்டி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, 3 அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி வரைக்கும் இருக்குது. எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ட். ஓகேங்களா, எல்லாமே ஒட்டுக்கண்ணு தான். எல்லாமே பிளான்ட் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தோட்டத்தில் வைக்கிறவங்க இருந்தால் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வாங்க, வந்து பிளான்ட்டை பாருங்கள், வாங்கிட்டு போகலாம். ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் போயிட்டு இருக்குது. எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ட். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஏன்னா வியட்நாம் மேலையோட பலாவோட லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், பழன்னு. ஏன்னா ஒவ்வொரு இலைக்கும் பலாக்கும் நம்மக்கிட்ட வந்து பலா வெரைட்டி போடுறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 வெரைட்டி மேற்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டிஸும் தனித்தனியாக வச்சுருக்கோம். ஓகேங்களா, இந்த வியட்நாம் சூப்பர் ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆஃபரில் கிடைச்சிங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் எவ்வளோ பிளான்ஸ் இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 500 பிளான்ஸ்க்கு மேலே இருக்குது. எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ட் உங்களுக்காக காத்திருக்கு. இது வெறும் 10 நாளைக்கு மட்டும்தான் ஆஃபர் இருக்கும். மிஸ் பண்ணி வாங்கிக்காங்க. வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பகவான் மாதுளை. ஓகேங்களா, மாதுளத்திலே சிகப்பு மாதுளைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் வரும். பழம் வந்து பெருசாக வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உரம் மருந்துகள் கொடுக்கறத பொறுத்து தான் பழத்தோட சைஸ் பெருசாக வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து வச்சு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் விற்பாங்க. கடையில் மட்டும் இவ்வளோ பெருசு இருக்குது தம்பி, நான் வாங்கிட்டு போய் வச்சா குட்டியாக காய்க்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் உரங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த மாதுளை பழம் வந்து சைஸ் பெருசாக வரும். இது பிளான்ட்டோட ஹைட் பார்த்துக்கணும், நல்லா ஸ்லிம்மாக தான் இருக்கும். ஓகேங்களா, நல்லா பெரிய பிளான்ட்டு கிடையாது. நீங்கள் வீடியோ தெளிவாக பார்த்துக்கோங்க, ஸ்லிம்மாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப ரேர். இப்போ பகவான் மாதுளை வந்து ரொம்ப டிமாண்டு. செடிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸ் தான் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்களே பார்த்துக்கோங்க. பாருங்க, இது சின்ன பிளான்ட் தான். இதுலேயே பாருங்கள் பூ எடுத்திருக்கா. இது நல்லா க்ரோத் பண்ணி வளர்த்தீங்கன்னா போதும். மினிமம் ஒரு 6 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ எடுத்து காய்களை வைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, மாதுளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூ எடுக்கும் போது கம்பல்சரி மருந்து அடிக்கணும். அப்போ தான் பூக்கள் நிற்கும். அப்போ தான் காயில் வந்து புழு பூச்செல்லாம் உட்காராது. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தா மேக்ஸிமம் அணிலாம் சாப்பிடும், இந்த குருவிகளாக கொத்திடும். நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. தாராளமாக மாதுளை பழம் ஒரு வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மாதுளை பழம் 1 கிலோ 200 ரூபா 250 ரூபா விற்கிறாங்க. நீங்கள் இந்த ஒரு செடி வாங்கி வச்சிங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஆடி ஆஃபரில். வாங்க அடுத்தது போகலாம்.
அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூர் சாத்துக்குடி. நம்ம கடையில் எல்லாத்துலேயும் விற்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜில் எல்லாத்துலேயும் கொடுப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டாக வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் போட்டு ஒரு சாத்துக்குடி கொடுப்பாங்க. அந்த வகையான சாத்துக்குடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், செடிகளை எல்லாமே பார்த்துக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் தான் லீஃப் இருக்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் கீழெல்லாம் லீஃப் இருக்காது. நீங்கள் பிளான்டேஷன் பண்ண மொத்தம் நல்லா க்ரோத் ஆகி வரும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா பிளான்ட் எல்லாமே பார்த்துக்காங்க. 1-2 பிளான்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ எடுத்து பாருங்கள். இதெல்லாம் காய் வச்சிருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பூக்கள் எடுக்க பாருங்கள். இதெல்லாம் காய் தான். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மெச்சூரான பிளான்ட்ஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் போயிட்டு இருக்குது. மிஸ் பண்ணாலும் வாங்குறவும் வாங்கிக்காங்க. ஆனால் நாக்பூர் சாத்துக்குடி இதிலே பெரிய கன்று ஆஃபரில் போயிட்டு இருக்குது. பெரிய கன்றுலாம் கேட்லாகில் அப்டேட் பண்ணியிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பெங்களூரான்னு சொல்லக்கூடிய மேங்கா வெரைட்டிஸ். ஓகேண்ணா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் அழைக்கிறாங்க. ஒட்டு மாங்கான்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூழுக்கு கழிக்கக்கூடிய மாங்கான்னு சொல்கிறாங்க. கல்லாமா மாங்கான்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தோத்தாபுரின்றாங்க. இந்த ரகம் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காயாகவும் சாப்பிட்டுக்கலாம், பழமாகவும் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் கட் பண்ணி மிளகா பொடி தூவி சாப்பிட்டு நல்லா இனிப்பாக இருக்கும். ஓகேண்ணா, இப்போ ரீசெண்டாக நான் வந்து திருப்பதி போய் வந்தேன். திருப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழங்கள்லாம் விற்றுருந்தாங்க. ஒரு 4 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா. ஆனால் மானங்க பழம் இங்கே நிறைய கிடைக்குது. நம்ம இங்கே எங்கேயுமே சாப்பிட்றதில்ல. அந்த அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போய் அந்த பழத்தை பார்க்கும்போது வாங்கி சாப்பிடும்போது அதோட சுவையே அதோட டேஸ்ட்டு எல்லாமே உணர முடியும். வீட்டிலே பழம் இருந்தால் கூட நம்ம யாரும் சாப்பிட்டு பார்க்க மாட்டோங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி, சூப்பரான வெரைட்டி. நிறைய பேர் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எல்லாத்தையும் யூஸ் பண்ண வைக்கலாம். ஏன்னா காயாக சாப்பிட்டாவும் நல்லாயிருக்கும், பழமாக சாப்பிட்டாவும் நல்லாயிருக்கும். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 அடி to 4 அடியில் பெஸ்ட்டான பிளான் உங்களுக்காக காத்திருக்கு ஆடி ஆஃபரில். வாங்க அடுத்தது பார்க்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தாய்ப்பட்டி லெமன். ஓகேண்ணா, இந்த எலுமிச்சை கன்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தாய்ப்பட்டி லெமன் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். நல்லா நிறையா காய்க்கும். ஓகேங்களா, ஃபுல்லாக கொத்து கொத்தாக காய்க்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா கலரை வந்து பார்த்தீங்கன்னா திரும்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே செடிகளை பாருங்கள். பின்னாடி ஒரு செடியில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய செடி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு செடி, அது காய் வச்சிருக்கு. அந்த காயோட சைஸ் எல்லாமே காட்டும். நல்லா ரவுண்ட் ஷேப்பு, நல்லா காய்க்குதுங்க. நிறையா கொத்து கொத்தா நம்ம மொட்டை மாடியில் வைக்கிறவங்க கூட வச்சுக்கலாம் எல்லாருமே. இங்கே பாருங்களேன், இங்கே வாங்க, இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு காய் வச்சுருக்குன்னு. காயை பாருங்கள், கொத்து கொத்தா நிறைய பிச்சுட்டுக்கிறாங்க காய். அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வருதா. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டு தான் ஃபுல்லாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ரவுண்ட் ஷேப் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வைக்கிறவங்களுக்கு, விவசாயிகளுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் எல்லோ கலர் கம்மியாக வரும். பழம் பழுக்கும் போது வந்து எல்லோ ஷேடு கம்மியாக வரும். பட் கொத்து கொத்தாக காய்க்குங்க பாருங்களேன். இது எல்லாமே இங்கே பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய செடி, பூ எடுத்து நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. ஓகேங்களா, இதுவும் ஆஃபரில் போயிடுது. அதுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அல்போன்சா மாம்பழம். ஓகேங்களா, ரத்னகிரி அல்போன்சாங்க. நம்ம நார்மல் அல்போன்சாவுக்கு ரத்னகிரி அல்போன்சாவுக்கு என்னப்பா டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய்க்கும். ஒரு நார்மல் அல்போன்சா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காப்பு கம்மின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பு நல்லாவே காய்க்கும். நல்லா பழத்தோட டேஸ்ட் நல்லா இனிப்பாக இருக்கும். ஏன்னா பார்த்தா வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுற வெரைட்டி. இது எல்லாமே பிளான்ட் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். தம்பி என்னப்பா எல்லாம் இப்படி இருக்குது, இதெல்லாம் வந்துருமா, என்னப்பா பழைய செடி அனுப்பிட்டா அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்கிறது ரொம்ப ரேர். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கு. நான் எதுக்கு தனித்தனியாக எடுத்து வச்சு காட்டுறேன்னா இதுலேருந்து தான் ஒரு பிளான்ட்ஸ் வளர போகுது. ஓகே, நாங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டு கட்டி இருப்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளைவும் பெண்டுமா கூட வரலாம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடவு செய்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது வளர்ச்சி ஆக அந்த ஸ்ட்ரெயிட் ஆயிருங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட் ஆயிரும். இங்கே பாருங்கள் எல்லா செடியும் பார்த்தீங்கன்னா ரத்னகிரி அல்போன்சா தான். சூப்பரான பிளான்ட்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. அது ஆடி ஆஃபரில் தரமாக கிடைக்கும். ஓகேங்களா, வேணும் மக்களும் புக் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எலுமிச்சை இருக்குங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு மெயினாக வைக்கக்கூடிய செடி. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏன் இது மார்க்கெட் எலுமிச்சை வந்ததுன்னா சந்தைகள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை தான் பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு எடுப்பாங்க. நீங்கள் செடி காயை பறித்து கொண்டு போனால் கூட இதுதான் எடுப்பாங்க. இங்கே பாருங்கள் பிளான்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பிரான்ச் விட்டுருக்கும். 2 அடி தான் பிளான்ட் இருக்கும். இது எல்லாமே 1-2 பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்துருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது எப்போ தம்பி காய்க்குன்னு கேட்டிங்கன்னா பிளான்டேஷன் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்தில் காய்க்கு ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நடை செய்யும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 குழி எடுத்து வேப்ப மூணாக்கெல்லாம் போட்டு நல்லா எருவு மருந்து உரலாம் கண்டினியூவாக 15 நாளைக்கு ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா பூச்சி தாக்குதல் கண்டிப்பாக வருங்க. பாருங்கள் எவ்வளோ கொத்தாக காய்ச்சிருக்குன்னு. ஓகேங்களா, பிளான்ட் எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ட் காத்திருக்கு. எல்லா செடியிலும் பூவோட கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா எல்லா செடியிலும் பூவோட இல்லைங்க. இதுலேருந்து ஒரு செடி உங்களுக்கு அனுப்ப பாருங்கள் ஆஃபர் ப்ரைஸில். ஓகேங்களா, வாங்க அடுத்தது பார்க்க போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரகங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தசரி மாம்பழம்னு சொல்லுவாங்க. இது நல்ல இனிப்புங்க, நல்ல இனிப்பு கண்டென்ட் அதிகம், நல்ல சுகர் கண்டென்ட்டு, சதைப்பற்று அதிகமாக இருக்கும். நல்ல மல்லிகா, தசரி, நீலம் இது 3மே ஒரே ஒரு ஃபேமிலி தாங்க. எல்லாமே ஒரு ஃபேமிலி தான். அதில் ஒரு ரகம் தான் இந்த தசரி. இதுவும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளான். நிறைய டைம் நமக்கு தசரி மேங்கோ வந்து வரலைங்க. இப்போ புதுசாக ஸ்டாக் வந்திருக்கு. எல்லாமே பாருங்கள், இங்கே பாருங்கள் உங்களுக்காக தான் புது ஸ்டாக். எல்லாமே நீட்டாக பார்த்துக்கோங்க. பிளான்ட் வந்து 3 அடியில் 4 அடி. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் இருக்குது பாருங்கள். எந்த ஹைட் இருக்குன்னு பார்த்துங்க. லீஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்டாக வரும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேங்காக்கும் ஒவ்வொரு லீஃப் ஐடென்டிஃபை பண்ணலாங்க. நான் இலையை வச்சு எந்த வெரைட்டி வேணால் கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா நான் இதுலேயே இருக்கனால. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் எல்லாமே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பெண்டாக வரும். நல்லா கூர்மையாக வந்து இப்படி இருக்கும். ஓகே, இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா
தசரி மாம்பழம். இந்த செடி ஆஃபரில் போயிட்டு இருக்கு. அப்படியே நீங்கள் பக்கத்துலேயே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் மாம்பழம். ஓகேங்களா, ஆல் டைம் மேங்கன்னு சொல்லுவாங்க, தாய்லாந்து மேங்கன்னு சொல்லுவாங்க. இது எல்லா சீசனும் பூ எடுத்து காய்கள் வைக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காயை சாப்பிட்டா கண்டிப்பாக சாப்பிட முடியாது. ஒரு நார் சத்து மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரும். ஆனால் அது பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு இனிப்பான ஒரு டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்கும். சின்ன செடியிலே காய்க்கும். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் பூ எடுத்துருக்கு பாருங்கள். ஓகே, ஆனால் ஒரு சில பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்துருக்கு. இது எல்லாமே கிராஃப்டிங் பூ தான். அங்கே பாருங்கள், அதில் பூ காய் வச்சிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பராக தரமான குவாலிட்டி, தரமான ஆஃபரில் கொடுத்துருக்கு. ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்துருக்கு. செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வச்சு வளர்க்குறவங்க, நிலத்தில் வச்சு வளர்க்குறவங்க அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை வாங்கிக்கலாம். இது ஏன்ப்பா நான் வாங்கி வச்சிருக்கேன்பா, 1.5 வருஷம் ஆகுது, நெட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த மேங்கோ பரோட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா போன்சாய் மாதிரி தான். இதுவும் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷமாக இப்படியே இருந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூக்கள் எடுத்துருச்சு. நிறைய பேர் சொல்லக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் மேங்கோ வாங்கின தம்பி. ஆனால் பூ எடுக்குது, காய் வைக்குது, 1-2 காய். ஆனால் செடி வளர மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்காதுங்க. என் ஹைட்டுக்கானவே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆன பிளான் தான் இந்த மாதிரி ஹைட்டில் இருக்கும். நல்லா புது டைப்பில் வளரும். ஏன்னா இந்த ஆல் சீசன் மேங்கவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. சீசனே எல்லா டைம் கூட மாம்பழம் சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த வெரைட்டி வாங்கலாம். அப்படி வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் கொய்யாப்பழம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து நாவல் பழம் லீஃப் மாதிரி இருக்குது பாருங்கள். நாவல் பழம் எப்படி இல்லை இந்த ஷார்ப்பாக லென்த்தாக இந்த ஷார்ட்டாக ஒரு லீஃப் அது மாதிரி தான் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒட்டு செடிகள் இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏர் லேயர் செடி தான். இது எல்லாமே அடுத்த சீசன் வரக்கூடிய சீசனில் கண்டிப்பாக காய்ச்சிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சீசன் முடிஞ்ச அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே பூ பிஞ்சோட சில செடிகளாக வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி வரைக்கும் நம்மக்கிட்ட பிளான்ட்ஸ் இருக்குது. எல்லாமே ஏர் லேயர் பிளான்ட்லாம் நீங்கள் வந்து தொட்டியில் கூட வச்சு வளர்த்துக்கலாம். ஒரு ட்ரம்மோ ஒரு தொட்டியோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 இன்ச் பாட்டோ இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. பாருங்கள், பிளான்ட் எல்லாமே பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடியிலேருந்து 4 அடி வரைக்குமே இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி பிரான்ச் விட்டு தான் வரும். நல்லா புது டைப்பில் வளரும். நீங்கள் கட் பண்ணி கூட விட்டு வளர்த்துக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விதை செடி தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணியிருந்தோங்க. இப்போ வந்து ஏர் லேயர் மெத்தடில் உருவாக்கப்பட்ட செடி. ஓகேங்களா, ஏன்னா ஒட்டுதாக்கனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காய் வந்துடும். ஓகேங்களா, இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் பூ எப்படி வாசனை வரும் அந்த மாதிரி பன்னீர் ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போ பன்னீர் கோலி சோடா குடிப்பீங்களா தெரியுங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தரக்கும். எல்லாம் ஆட்டினீங்கன்னா பால் மாதிரி ஆடும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஃபுல்லாக வந்து சதை இருக்கும். அந்த சாப்பிடும்போது டேஸ்ட் அப்படியே இருக்கும். உங்களுக்கு யாருன்னா ரோஸ் ஆப்பிள் வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரில் மிஸ் பண்ணாமல் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஓகேங்களா, வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லெமன். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கும்கோட் ஆரஞ்சு சொல்லுவாங்க, ஸ்வீட் லெமன் சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு புதர் டைப்பில் வளரக்கூடியது. ஓகேங்களா, ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டெல்லாம் டக்குன்னு வர ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காய்களை வைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இப்போ மேக்ஸிமம் செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுக்கிற சமயத்தில் தான் எல்லாமே ரெடியாக இருக்குது. இது எல்லாமே ஒட்டுக்கணுகள். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நார்த்தங்காயில் தான் எல்லாமே ஒட்டு கட்டியிருப்பாங்க. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய். இதில் தான் எல்லாமே கிராஃப்டிங் பண்ணியிருக்குது. ஓகேங்களா, நீங்கள் பிளான்டேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டு பகுதியே நிலத்தில் மூடிடும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது தப்பு பண்ணிடுவாங்க. இப்படி நட்டுருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட நார்த்தங்காய் செடி நல்லா வளர்ந்து போகும். காய் வைக்கும் போது தம்பி என்னப்பா எனக்கு ஒன்றுமே காய் வரல, செடி வளர்ந்து போச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் தான் தெரியும் இது நார்த்தங்காய் செடின்னு. ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லெமனோட இலையை வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக லீஃபாக இருக்கும். இது வந்து தோலோடு சாப்பிடணுங்க. ஓகே, நிறைய பேர் தோலை உரிச்சது அப்படின்னு நல்லாவே இருக்காது. தோலோடு சாப்பிடும் போது அது இனிப்பாக இருக்கும். ஓகே, அதுதான் ஸ்வீட் லெமன். ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் நார்மலாக நீங்கள் சாப்பிட முடியாது. ஆனால் இந்த லெமனை பொறுத்த வரைக்கும் தோலோடய சாப்பிட்டுக்கலாம். ஒரு பழம் கூட பாருங்கள், இங்கே பாருங்கள், பழம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க. பாருங்களேன், பழுத்து உளுந்துருச்சு, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வதங்கிருச்சு. ஓகேங்களா, நல்லா இந்த மாதிரி எல்லோ கலராக மாறின பிறகு இந்த தோலோடையே எடுத்து அப்படியே வாயில் போட்டு சாப்பிடணும். ஓகேங்களா, இது நம்ம கழுவிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பழத்தை காட்டுறதுக்கு, ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் உளுந்துருக்கு, நல்லா உரம் போட்டிருக்கு, அந்த உரத்தில் உளுந்துருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட் எல்லாமே பார்த்துக்கங்க, கிட்டத்தட்ட 2 feet ஹைட்டில் இருக்குது. இதெல்லாம் தொட்டியில் ஈஸியாக இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேங்க, நான் மொட்டை மாடியில் வைக்கிறேன் தம்பி அப்படின்னா எந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வைக்கலாம்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்வீட் லெமன்லாம் நீங்கள் தாராளமாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக ஆட்டெருவு தொழுவரங்கள் மாட்டெருலாம் கொடுத்தீங்கன்னா போதும், சூப்பராக காய் வருங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 month நீங்கள் பிளான்ட் வாங்கி ஒரே மாதத்தில் பூ எடுத்து காய்கள் வைக்கும் இந்த ஸ்வீட் லெமனு. இது பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் ஆஃபர் போட்டுருங்க, பெஸ்ட்டு பிளான்ட். ஓகேங்களா, அது பெஸ்ட்டு ஆஃபர். வாங்க அடுத்தது போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தைவான் பிங்க். ஓகே, ஆனால் இந்த தைவான் பிங்க் கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடி நம்மக்கிட்ட 1000 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. ஓகேங்களா, வெறும் 50 rupeesலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. இது பார்த்தா அடுத்த ஸ்டேஜ் பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி இருக்குது. பாருங்கள், எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பிளான்ட் எது காட்டுறனா இதெல்லாம் வச்ச உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. கொய்யா செடி வச்சோடனே நல்லா பெருசாக வளர விட்றாங்க, காய் வைக்க அது லேட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கு தானே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நுனியை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கட் பண்ணி விட்டணும். ஓகேங்களா, இந்த கட் பண்ணிங்கன்னா கையிலையோ இல்லை கத்திரிலையோ இதிலே கட் பண்ணிங்கன்னா போதும், நல்லா பிரான்ச் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 பிரான்ச் வருதுங்களா. இது பிரான்ச் வரக்குள்ள திருப்பி நீங்கள் கிள்ளி விட்டீங்கன்னா போதும், அடுத்தடுத்து பிரான்ச் வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூ எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து
கொய்யா செடியை பொறுத்த வரைக்கும் வளர விடக்கூடாது. கொஞ்சம் நம்ம முடி எப்படி கட் பண்ணுறோமோ அது மாதிரி கட் பண்ணி விடணும். ஓகேங்களா, இது எல்லாமே தைவான் பிங்க் செடிங்க. எல்லாமே இப்போ ஆஃபரில் போகுது. இந்த பிளான்ட்டு ஓகேங்களா செக் பண்ணி பாருங்கள். 4 feet ஹைட்டில் இருக்கும். இதுவும் ஆஃபரில் பெஸ்ட்டான ப்ரைஸில் இப்போ ஆடி ஆஃபரில் 10 நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். அப்புறம் தாராளமாக ரேட் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பியர். ஓகேங்களா, இந்த சீமை அந்த பழத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் நம்மக்கிட்ட இருக்குது. க்ரீன் இருக்குது, ரெட்டு இருக்குது. தம்பி நான் ரெண்டுமே ஆர்டர் பண்ணேன், நீங்கள் ரெண்டுமே ரெட்டாக கொடுக்கல, எனக்கு க்ரீனாக கொடுத்துட்டீங்க, நிறைய பேர் ஒரு கேள்வி இருக்கும். இதுக்கான விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்துடும். ஓகேங்களா, காஷ்மீர் ஆப்பிள் பியர் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊர் காஷ்மீரில் மட்டும்தான் அந்த ரெட் கலர் கண்டிப்பாக வரும். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு மேக்ஸிமம் அந்த கூலிங் கிளைமேட் வருது பாருங்கள். பனி காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு வந்து பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே தெரியும். ஆனால் அந்த மாதிரி வெயில் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தான் வரும். ஓகே, நல்லா க்ரீன் கலர் பழுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ கலரில் பழுக்கும். ஓகே, நல்லா இனிப்பு கண்டென்ட் அதிகமாக இருக்கும் இந்த எல்லோக்கும் அப்புறம் க்ரீனுக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது. தம்பி நான் ரெட்டு தான் வாங்கினேன், எனக்கு ரெட்டு கலர் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூலிங் கிளைமேட்டில் மட்டும்தான் நல்லா சிகப்பாக வரும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மேலே லைட்டாக வந்து எல்லோ கலர் ஷேட் ஆகி ரெட்டு கலர் ஷேட் ஆகும். காயாக இருக்கும் போது சரி. ஓகே, ஆனால் ஒரு சில காயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக தெரிஞ்சு பாருங்கள். ஓகே, ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு தான். இங்கே பாருங்கள், இது ஒரு காயை அறுத்துடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் டவுட்டாக இருக்குங்க. பாருங்கள், மேலே இந்த சைடில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கும். நீங்கள் நேரில் பார்க்கும் போது தெரியும், இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் ஷேட் தான் வரும். நல்லா கூலிங்காக இருந்தால் ஃபுல் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறும். பழத்தோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பேரிக்காய் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். பெரிய பெரிய சைஸாக இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் போகும்போது பழங்களை விற்றுருந்தாங்க. அப்போ பார்த்தா நல்லா பெருசாக ஆப்பிள் ஷேப்பில் வருது. நம்ம கஸ்டமர் நிறைய வீட்டில் கொடுத்துருக்கேன். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி பழ சைஸில் நல்லா பெருசாக வரக்கூடிய. ஓகேலாம், சாப்பிட்றதுக்கு நல்லா இனிப்பாக இருக்கும். பட் தேன் பூச்சி இதை தேடி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வரும். ஓகேங்களா, ஒரு தேன் கூடு வளர்க்குறீங்கன்னா தாராளமாக செடி வைக்கலாம். தேன் பூச்சி நிறையா வரும், நிறையா கொத்து கொத்தாக காய்க்கும். பட் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுக்கும் போது கம்பல்சரி மருந்து அடிக்கணுங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா தேன் பூச்சி வரனால வந்து பார்த்தீங்கன்னா அது கூடிய புழுவெல்லாம் வந்துடும். அதனால் பழங்களை அறுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா புழுவாக இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் நான் தெளிவாக சொல்கிறதே நீங்கள் யாருமே கண்டுக்கிறது கிடையாது. நேரமாக வச்சிடறாங்க, தம்பி வளரவே இல்லை, செடியெல்லாம் புழு கடிச்சது, புழுவாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து செடிகளை பராமரித்தா மட்டும்தான் நல்லா காய் போகிறோம். இந்த ஆடி ஆஃபரில் ஆப்பிள் பியர் ரெட்டு க்ரீனு ரெண்டுமே ஆஃபரில் போயிட்டு இருக்கு. புக் பண்ணிக்காங்க. அப்படியே வாங்க லைனாக போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஆல்மண்ட். ஓகேங்களா, ஆல்மண்ட் சொல்லக்கூடிய பாதாமே இது பார்த்தீங்கன்னா லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பிளான்ட் இருக்குது. இது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் காய்க்குங்க. ஓகேங்களா, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி வைக்கிறதோட 2 செடியை வச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பாலிகேஷன் நடைபெறணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை நடைபெற்றால் தான் உங்களுக்கு வந்து காய்கள் வைக்கும். ஒரு செடி வச்சிருந்த தம்பி எனக்கு காய் காய்க்கல, பூ எடுத்து கொட்டிடுது, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து 2 பிளான்ட்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆல்மண்ட் செடியும் ஆஃபரில் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீலம். ஓகேங்களா, இந்த நீலம் மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா கல் நீளம்னு சொல்லுவாங்க, நீலம்னு சொல்லுவாங்க, நல்லா குண்டு மாம்பழம்னு சொல்லுவாங்க. இது நல்லா குண்டாக காய்க்கும். பழங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும். காய் ரொம்ப புளிப்பாக இருக்கும். காயை நீங்கள் சாப்பிடவே முடியாது. இது நீல மாம்பழம் பிளான்ட்டோட ஹைட் எல்லாமே பார்த்துக்கலாம் 3 அடியிலேருந்து 4 அடி வரைக்கும் இருக்குது. இதுவும் ஆஃபரில் போயிட்டு இருக்குது. அது கூட வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கேசர் மாம்பழம். ஓகேங்களா, கேசர் மாம்பழத்தை பாருங்களேன், இதோட லீஃப் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கனால இந்த காற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இலைக்கு இந்த காற்று உரையுதுங்களா. ஒவ்வொரு செடி உரைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலைகள்லாம் அடிப்படும். ஓகேங்களா, கேசர் மாம்பழத்தோட செடியை பார்த்துக்கோங்க. ஏன்னா குஜராத்தில் புவிசார் குறியீட்டு ஒரு பெற்ற ஒரு மாம்பழம். ஓகே, நல்ல ஒரு இனிப்பான மாம்பழம் தான். நிறைய நம்ம கொடுத்து கூட இப்போ 2 வருஷத்துக்கு மேலே கொடுத்தாங்க. இப்போலாம் சொன்னாங்க, தம்பி நீ ஒரு ரகம் கொடுத்தப்பா, அது நல்லா இனிப்பாக இருக்குது, அது என்ன ரகம்னு வந்து கேட்டாங்க பழத்தை காட்டி. அதான் சொன்னால் கேசர் மாம்பழங்களா அப்படின்னு, நல்லா இனிப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வெரைட்டி தான். இதுவும் ஆஃபரில் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய சப்போட்டா இங்கே பாருங்களேன், எந்த அளவுக்கு பிளான்ட்டோட ஹைட்டு பார்த்துக்கோங்க. என் ஹைட்டுக்கு மேலே இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா கேட்லாக்கில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் இந்த ஹைட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், வெறும் 500 தான் இருக்குது. ஓகேங்களா, அது செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி கேட்லாக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு அப்டேட் தெரியும். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒயிட் மல்பெரி. ஓகேங்களா, மல்பெரி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கொடுப்பீங்கன்னா கேட்டிங்கன்னா, மல்பெரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செடிகளை வளர விடக்கூடாதுங்க. ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணி விட்றணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட் பண்ணி விட்டு இந்த இலை எல்லாமே பிச்சு விட்றணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இங்கே பாருங்கள், கட் பண்ணி விட்டு இலை எல்லாமே நல்லா நீவாக வந்துருச்சா, இந்த இலை எல்லாமே பிச்சு விட்றணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக காய் வரும். ஏன்னா இதில் 1-2 பிளான்ட்டில் காய் இருந்துச்சிங்க, அதுவும் நான் தேடி பார்த்து உங்களுக்கு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நல்லா ப்ரூனிங் பண்ணி விட்டிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு செடியில். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பு பண்ணுறது தான், செடி வாங்கி வச்சுட்டு தம்பி எனக்கு வளர்ந்து போயிட்டு இருக்கு, எப்போப்பா காய் வரும்னு கேட்பாங்க. இந்த மாதிரி வளர்ந்தோடனே இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். பாருங்கள், கட் பண்ணுங்களா, அடுத்து வருச்சா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய் வரும். திருப்பு கட் பண்ணிங்கன்னா திருப்பு காய் வரும். மேக்ஸிமம் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் கட் பண்ணி ஒரு லீஃப் இல்லாத பிச்சு விட்டிங்கன்னா தாராளமாக காய்க்கும். ஒயிட் மல்பெரி பாகிஸ்தான், இதுவும் ஆஃபரில் பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, ஆனால் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம்.
அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகா மாம்பழம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக வரும். பழம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் மாதிரி நல்லா லென்த்தாக வரும். சதைப்பற்று அதிகமாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா பழம் தான் நல்லா இனிப்பாக இருக்கும். காய் வந்து கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 அடியில் இருக்குது. எல்லாமே ஒட்டு செடிகள். இதோட இலையும் பார்த்தீங்கன்னா அந்த தசரி நீல அந்த 3 இலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஏன்னா பார்த்தீங்கன்னா லென்த்தாக வரும், விளையோட பெண்டாக வருங்க. பாருங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இலை எல்லாமே எந்த மாதிரி இருக்குது நீங்களே பாருங்கள். எல்லாமே பாருங்கள் எல்லாமே பெண்டாக வரும். இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் மல்லிகாங்க. நீங்கள் எங்கே வாங்கினாலும் வாங்கிக்காங்க. இந்த மாதிரி இருக்குதான் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா மல்லிகாவும் ஆஃபரில் போயிட்டு இருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா இங்கே புதுசாக செடி வந்திருக்கு. ஓகே, அதுவும் நான் காட்டிடுறேன் அப்படியே. இது வந்து நாகலிங்கம் பூ. ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா நாகப்பாம்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இப்படி தான் பூ இருக்கும். நல்லா அது கூட அழகாக அப்படி உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். இந்த நாகலிங்கம் பூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயில்களில் அதிகமாக நடுவாங்க. நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க. ஒரு பூ 10 ரூபா 20 ரூபா விற்கிறாங்க. நல்லா ஒரு பெரிய மரமாக வரும். இந்த கும்பகோணம் இந்த தஞ்சாவூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரமாக இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமி கோயில் மாதிரி கும்பிட்றாங்க. ஓகேங்களா? இந்த நாகலிங்கம் பிளான்ட்டோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. நிறைய பேர் நமக்கு ஆந்திராவில், குஜராத், இந்த பீகார் இந்த மாதிரி சைடில் நிறைய பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்குறாங்க பார்சல் அனுப்ப முடியுமா. பட் எங்களுக்கு வந்து அந்த இடத்துல இங்கே தான் 1000-2000 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் அனுப்ப முடியாது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாதுளையே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாதுளை. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா முள் அதிகமாக வரும். பட் வந்து பார்த்தீங்கன்னா பல பெருசாக காய்க்கும். ஓகேங்களா? ஒரு 350 கிராம் ஒரு 1/2 கிலோ கூட வெயிட் வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒயிட் கலரில் இருக்குது. அதுதான் மெயின். ஓகேங்களா? ஒயிட்டு லைட் ரோஸ் கலர் தான் இருக்கும். நிறையவே காய்க்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக காய்க்கும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேயே காய்க்கும். இதனால் சின்ன செடி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம் டு ஒரு 8 மாதம் வளர்ந்த செடி. ஓகேங்களா? இது வெறும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 60 ரூபா போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துங்க, செக் பண்ணிக்கோங்க. எல்லா பிளான்ட்டு பாருங்கள். இதில் இருந்தால் ஒரு பிளான்ட். ஏன்னா இவ்வளோ பிளான்ட்ஸ் இருக்குது தம்பி, எனக்கு நல்லா அனுப்புங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறத அனுப்புவோம். நல்லா எந்த செடி நல்லா இருக்கோ உங்களுக்கு தேடி பிடிச்சி நாங்கள் பேக் பண்ணி அனுப்புவோம். ஓகேங்களா? உங்களுக்கு நாட்டு மாதுளை செடி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஃபேமஸான வெரைட்டி. ஓகேங்களா? இந்த குண்டு மாம்பழம், இந்த சேலம் குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இனிப்பாக இருக்கும் தம்பி. காயாவும் இனிப்பாக இருக்கும், பழமும் இனிப்பாக இருக்குன்னு. இது ஒரிஜினல் நேமே வந்து பார்த்தீங்கன்னா பண்டூரி. ஓகேங்களா? நம்ம ஒவ்வொரு பேரில் நம்ம வழக்கமாக சொல்கிற பேர் அப்படியே வச்சிடறாங்க. இது ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்டூரி மாம்பழம். நல்லா இனிப்பு அதிகமாக இருக்குங்க. சக்கரை மாதிரி நல்லா இனிப்பாக இருக்கும். எப்படி சக்கரை கொட்டி எப்படி சின்ன பழமாக இருந்தாலும் நல்லா இனிப்பாக இருக்கும் அந்த மாதிரி நல்லா இதுவும் பழம் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். நல்லா இனிப்பாக இருக்கும். நம்ம காயாவும் சாப்பிட்டுக்கலாம், பழமாகவும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு சூப்பராக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம புது ஸ்டாக் வந்துருக்கு. ஓகேங்களா? பிளான்ட்டோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 அடியிலேருந்து 4 அடி வரைக்கும் இருக்குது. லீஃப் எல்லாமே பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும். ஓகே, நல்லா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நியூ ஸ்டாக் வந்துருக்கு. புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது அந்த பக்கம் பார்க்க போகலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா லெமன்லேஸ் சீட்லெஸ் லெமன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கொடி எலுமிச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொடி மாதிரி கொத்து கொத்தாக தொங்குங்க. அப்படியே காய் ஃபுல்லாக கொத்து கொத்தாக தொங்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை ஷேப்பில் இருக்கும். 2 பக்கமே கொனையில் வந்து பார்த்தீங்கன்னா கூர்மையாக வரக்கூடிய வெரைட்டி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸு ஊறுகாய்க்கு இந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி தான் அதிகமாக போகும், ஊறுகாய்க்கு அதிகமாக போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நிறைய காய்க்கும். ஒரு நெட்டத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேயே ஃபுல்லாக பூ எடுத்து காய்கள் வைக்கக்கூடிய வெரைட்டி தான். கொத்து கொத்தாக நிறைய காய்க்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி ரேட்டாக தான் போகும். ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ரவுண்ட் ஷேப் இருந்தால் தான் நம்ம சாமிக்கு பூஜைக்கு ஆகுது, இல்லை வண்டிக்கு வைக்கிறதாவது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு எடுத்து போனால் கூட ரவுண்ட் ஷேப் தான் பழம் இருந்தால் தான் எடுத்துன்னு போவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வால் முட்டை ஷேப்பில் வரக்கூடிய வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் ஆஃபரில் போயிட்டு இருக்குது. இந்த மொட்டை மாடியில் வைக்கணும் தம்பி, நான் ஜூஸ் கண்டுன்னு போகிறேன், எனக்கு வீட்டில் வரவங்களுக்கு ஜூஸ் போட்டு தரேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி இந்த கொடி லெமன் வாங்கிக்காங்க. பெஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் எல்லாமே பெஸ்ட்டு பிளான்ட்டுங்க. சூப்பரான பிளான்ட்டு, தரமாக இருக்கும். ஓகேனா ஒரு ட்ரம்லையோ ஒரு தொட்டிலையோ இல்லை நிலத்துலையோ வச்சிங்கன்னா போதும் தரமாக கொத்து கொத்தாக காய்க்கூடிய வெரைட்டி தான் இது. இது ஆஃபரில் தரமான பிளான்ட்டு, தரமாக ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஓகேனா வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா காலப்பாடி மாம்பழம். ஓகே, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாப் மரமும் ஒரு மாம்பழமும் கலந்து எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா இனிப்பான ஒரு மாம்பழம் தான். நிறைய பேர் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரி தேடி வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி கேட்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளான்ட்டுங்க. இங்கே பாருங்களேன், நல்ல பிரான்ச் இருக்கும். இந்த ஒரு பிளான்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி கம்பல்சரி இருக்குது. 4 அடி டு 4 அடி 5 அடி கூட இருக்குங்க. பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் 4 பிரான்ச் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி துளிர் வரும், இல்லைனா பூ எடுத்து காய் வைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்கள் இப்போ மாங்காய் சீசனே கிடையாது. இங்கே பாருங்கள், ஏன்னா இது வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டைம் எங்கிட்ட காய்ச்சிருது. ஓகே, இங்கே பாருங்கள் பூ எடுத்துருக்கா. இந்த பாருங்கள் செடியோட ஹைட்டை பாருங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஆஃபரில் போகுது. அதனால தான் மெயினாக காட்டுறேன். இதுக்கு முன்னாடி இருந்த விலையோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கேட்லாக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இதில் பூ எடுத்துருக்கு, அங்கே பாருங்கள் அங்கெல்லாம் பூ எடுத்துருக்கு. ஏன்னா இதெல்லாம் காட்டுறேன்னா நிறைய பேருக்கு ஒரு சில பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பூ வரல அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்ட் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுதோ அந்த அளவுக்கு தாங்க. பாருங்கள் நாங்கள் மருந்து உரங்கள் கொடுக்கறதுனால எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்துருக்குன்னு பாருங்கள். தாராளமாக உடனே பூக்கள் வருது. அப்படியே காய்கள் கூட வச்சிருக்கு ஒரு பிளான்ட்டில், அதுவும் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள். ஏன்னா பார்த்தா சீசனே முடிய போகுது. இதுலேருந்து தான் ஒரு பிளான்ட்டு உங்களுக்கு ஆஃபரில் வரப்போகுது. ஏன்னா பெஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா பிளான்ட்டும் பெஸ்ட்டு தான். இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் பாருங்கள் துளுரே இல்லை. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்துக்குது. இங்கே பாருங்கள்
பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நல்லா புதர் டைப்பில் வளரும். இந்த லீஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வால் இருக்குங்க பாருங்களேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி லீஃபாக வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா காலப்பாடி. வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 சீசன் காய்ச்சிரும். இதெல்லாம் ஒட்டு செடி. இங்கே ஒரு காய்கள் கூட இருந்துச்சு, நான் அதை காட்டுறதான் வந்தாங்க பாருங்கள். இந்த காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கூர்மையாக வந்து பார்த்தீங்கன்னா கொனையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பழம் நல்லா பெருசாக வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ 350 கிராம் வரைக்கும் வரும். இந்த காலப்பாடி மேங்கோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் போயிட்டு இருக்குது. பெஸ்ட்டான பிளான்ட்டு, பெஸ்ட்டான ப்ரைஸு. விருப்பப்பட்டவங்க புக் பண்ணிடும். ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. திரும்ப இந்த செடி இந்த மாதிரி ரேட்டில் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் செடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கிடைக்காது. ஓகேங்களா, வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ருமானி மாம்பழம். ஓகேங்களா, இதுவும் ஆடி ஆஃபரில் போதான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க, தம்பி இதெல்லாம் ரேட்டு கம்மி பண்ணி கொடுங்கன்னு. உங்களுக்காகவே ஆடி தள்ளுபடி விலையில் கொடுத்துருக்குங்க. இதெல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வர அடுத்த சீசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து காய்கள் வைக்கக்கூடியது. எல்லாமே ஒட்டி செடி. கிராஃப்டிங் பாருங்கள், எல்லாமே மெச்சூரான கிராஃப்டிங்கு. 1-2 பிளான்ட் இருக்குங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே உங்களுக்காக ஆஃபர் செடி தான். எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ட். எது வேணால் எடுத்து பாருங்கள். பாருங்கள், இது குட்டையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன பிரான்ச் இருக்குன்னு பாருங்கள். நல்லா மெச்சூரான பிளான்ட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ருமானி மேங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எப்படி ரவுண்ட் ஷேப்பில் இருக்குமோ அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உள்ளனும் கொஞ்சம் டபுள் கலரில் கூட காய்க்கு வைக்க. நல்ல இனிப்பான ஒரு மாம்பழம் தான். நிறைய இந்த காவேரிப்பட்டினம் கிருஷ்ணகிரி சைடில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு மாம்பழம் தான் ருமானி. இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு இருக்குது. ஆடி ஆஃபரில் மிஸ் பண்ணிடுறாங்க. 10 நாள் மட்டும்தான் இருக்கும். வாங்க அடுத்தது போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் ஜூன். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுவே ரொம்ப லென்த் ஆகிட்டு இருக்கும். நிறைய செடிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரிஞ்சிருக்கும் ஒரு செடியோட ஹைட் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது, எப்படி இருக்குது. நான் மேக்ஸிமம் என்னோட கண்டென்ட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா செடிகள் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த ஆடி பட்டத்தில் வைங்க செடி. ஓகேங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி ஆஃபர் வாங்கி வைங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1000 ரூபாயோ, ஒரு 500 ரூபாயோ, ஒரு 200 ரூபாய், ஒரு 2 செடி புக் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபா உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா, நான் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய இடத்துல விசாரித்து பார்த்துட்டு கூட நம்ம நர்சரியில் வாங்குங்க. பெஸ்ட்டான பிளான்ட்டை பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. அதுதான் கேபிஎஸ் நர்சரி. ஆடி ஆஃபர் 2வது வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ டு ஆல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.